படைத்தலைவன் கேப்டன் விஜயகாந்தோட மகன் சண்முக பாண்டியன் நடிச்சு இயக்குனர் அன்பு இயக்கத்தில் ரிலீஸாக இருக்கிற படம் தான் படைத்தலைவன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோன்னா, சேத்துமலை அப்படிங்கிற கிராமத்தில் ஹீரோ சண்முக பாண்டியன் அவருடைய அப்பா கஸ்தூரி ராஜா அண்ட் தங்கச்சி கூட வாழ்ந்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பாசமாக ஒரு யானையும் அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. கடன் பிரச்சனையால் தவிக்கிற இந்த குடும்பம் அந்த யானையை வச்சு பணம் சம்பாதிக்கவும் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த யானையாலேயே ஹீரோவுக்கு பிரச்சனை வருது. ஒரு கட்டத்தில் யானை காணாமலும் போகுது. இது எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து ஹீரோ அந்த யானையை கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதை. சண்முக பாண்டியன் தான் நடித்த மற்ற படங்களை விட இந்த படத்தில் ஒரு முழு ஹீரோவாக திரையில் ஜொலிச்சிருக்காரு. நீளமான முடி, கூர்மையான பார்வை அப்படின்னு கம்பீரமாக தெரிகிறாரு. பறந்து சண்டை போடுற காட்சிகளையும் முழு ஆக்ஷன் ஹீரோவை மாறிட்டாருன்னு சொல்லலாம். ஆனாலும் இயக்குனர் இவரை இன்னும் நல்லாவே பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. நிறைய காட்சிகளில் சும்மாவே நிற்கிறாரு. அண்ட் படத்தில் வர எந்த கதாபாத்திரமுமே சரியாக எழுதாத ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. அப்பாவை வரக்கூடிய கஸ்தூரி ராஜா குறிப்பிடத்தக்க நடிப்பை கொடுத்துருக்காரு. ஆனால் அதுவும் ஒரு சில காட்சிகளில் ஓவர் ஆக்டிங்காக போயிடுது. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே சும்மா மேலோட்டமாக தான் வந்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஹீரோவுக்கும் அந்த யானைக்குமான உறவை இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. முக்கிய வில்லனாக வரக்கூடிய கேஜிஎஃப் ராஜு கடைசியாக தான் வராரு. அதுவும் எந்தவித பெரிய தாக்கத்தையுமே அவர் ஏற்படுத்தலை. வழக்கமான வில்லனாக வந்துட்டு போயிடுறாரு. இசை இளையராஜா அப்படின்னு பேர் போடுறாங்க. ஆனால் அப்படி எதுவுமே நம்மளால் திரையில் பார்க்க முடியல. பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி சுமாராக தான் இருக்குது. படத்தில் முக்கியமான இடமா வரக்கூடிய விஜயகாந்தோட ஏஐ காட்சிகளுக்கு தேட்டரே சும்மா அதிருது. ஆனால் கிராஃபிக்ஸ் தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. முதல் பாதி ஒரு நோக்கத்தோட நகரும் கதை, இரண்டாம் பாதியில் வேற ஒரு கோணம் எடுக்குது. ஆனால் எந்த பயனுமே இல்லாமல் போய் முடியுது. அழுத்தமில்லாத சுவாரஸ்யமற்ற திரைக்கதை அண்ட் காட்சி அமைப்பு இந்த படத்தை ஒரு ஆவரேஜ் படமாகவே மாற்றிருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் மேலோட்டமான காட்சிகளால் இந்த படைத்தலைவன் படையே இல்லாத ஒரு நிராயுதபாணியாக நிற்கிறான்.